Welcome back to AS English. First, let's look at the forms of the verb go and then look at the sentences for it. முதலில் கோ வெர்பினுடைய ஃபார்ம்ஸை பார்த்துவிட்டு பின் அதற்கான சென்டென்ஸ்களை பார்க்கலாம். கோ வெர்பினுடைய ஃபார்ம்ஸ் என்னவென்றால் கோ, வெண்ட், கான், கோயிங், வில் கோ. இப்போது சென்டென்ஸ்களை பார்க்கலாம். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். இந்த சென்டென்ஸ் ஆனது சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கின்றது. செகண்ட் சென்டென்ஸ், தே கோ டு தி மார்க்கெட் ஆன் சண்டேஸ். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தைக்கு செல்கிறார்கள். சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கின்றது. ஐ வென்ட் டு சென்னை எஸ்டர்டே. நான் நேற்று சென்னைக்கு சென்றேன். பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது. ஷீ வென்ட் ஹோம் ஏர்லி. அவள் சீக்கிரம் வீட்டிற்கு சென்றாள். பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது. ஹீ ஹாஸ் கான் டு ஒர்க். அவன் வேலைக்கு சென்று விட்டான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கின்றது. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான் டு தி பார்க். என் நண்பர்கள் பூங்காவிற்கு சென்று விட்டார்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் நவ். நான் இப்போது பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஷீ இஸ் கோயிங் டு தி டெம்பிள். அவள் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறாள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ வில் கோ டு தி டாக்டர் டுமாரோ. நான் நாளை டாக்டரிடம் போவேன். சிம்பிள் ஃபியூச்சர். ஹீ வில் கோ பை ட்ரெயின். நாங்கள் ரயிலில் போவோம். சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.